ஆர்மீஸ் திஸ் இஸ் வைப் வித் பிடிஎஸ். நாளைக்கு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன்னா, பட் நான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பூ வச்சுட்டு இருக்கேன். எந்த ரொம்ப நாள் கழிச்சுனா, கரெக்ட் லாஸ்ட்டாக நான் நியூ இயர் அன்னைக்கு தான் பூவே வச்சேன். அதோட இப்போ தான் பூ வச்சுட்டு இருக்கேன். இந்த பூ பார்த்தாலே நான் இன்றைக்கி அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் நான் இப்போது அதையே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துட்டேன். இதோ பேசுகிறேன், கேளுங்க, நீங்களே கேளுங்க. நான் போனாலே அப்படி தான், இந்த பார்கென்லாம் பண்ணுறதே கிடையாது. கேட்ட காசை கொடுத்துட்டு வர ஆள். அந்த மாதிரி இருக்கிற நல்ல உள்ளங்களை தான் ஏமாத்திடுறாங்க. என்ன தெரியுமா, ஒரே ஒரு முழம் 100 ரூபாவாம். நான் கேட்டது அந்த மல்லிப்பூ கிடையாது, அது பேர் ஜாதி மல்லி சம்திங். செம்ம வாசனையாக இருக்கும். அது வாசனை வேற மூக்க தொலைக்குது, ஒரு முறையாச்சும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பாவுங்க. ரேட்டே சொல்லலை, அவங்க கட் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. 100 ரூபாம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு முழம் கிடையாது, அரை முழம். ஐயோ கடவுளே, எங்கள் அம்மாட்ட போயிட்டு காசும் கேட்கவும் முடியல, என்னுடைய காசும் எடுத்து கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேணான்னாலும் நான் கட் பண்ணிட்டேன், இனிமேல் ரிட்டர்ன்லாம் கிடையாதுன்ற அளவுக்கு பேசிட்டாங்களா. ஐயோ சோகம் என்னன்னா, நான் வாங்கும்போதே ஒரு 8-8:30 இருக்கும் டைமு. நீங்களே சொல்லுங்களேன், கொஞ்சம் நேரம் தான் வச்சுக்க முடியும். ஏன்னா மல்லிப்பூ வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே வச்சுக்கலாம். இது அந்த பூவே ரொம்ப பூத்துட்டு இருந்துச்சா, ஸ்மெல்லு அது கொஞ்ச நேரம் தான் வரும், கொஞ்ச நேரத்துலேயே வதங்கின மாதிரி ஆகிடும். சரி, அதனாலே யோசித்தேன் வாங்கலாமா வேணாமான்ட்டு. கட் பண்ணிட்டு பிறகு வேறு என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். நானே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கின்னு வந்துட்டோம். விடுவேனா நான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 8:30 மணிக்கு வாங்கினேன்னா 9:30 மணி வரைக்கும் தலையிலேயே வச்சுட்டு இருந்தேன். தூக்கம் வேறு வருது. இப்போ பார்த்துட்டோம் அந்த பூ வேஸ்ட்டாக போய்ட்டு ஒரு மணி நேரமாச்சும் உட்காந்துக்கிட்டே ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா 10 நேரம் தான் பூ அந்த வாடி போயிடும், அப்புறம் அதுக்கு ஸ்மெல்லு போயிடும், அப்புறம் பூ வேஸ்ட்டாக போயிடும். நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தேன்னா, அதுக்கப்புறம் சரி ஓகே, படுத்தா தானே அந்த பூ வேஸ்ட்டாக போகுது, தலையில் வச்சிங்கன்னா தானே அந்த பூ வேஸ்ட்டாக போகுது, தலையிலேருந்து எடுத்துகிட்டு நான் அந்த பூ எதுக்கு வாங்கினேன், அந்த ஸ்மெல்லு தானே வாங்கினேன். விடலையே, அந்த பூ எடுத்து கையில் வச்சுன்னு மோந்துட்டே இருந்தேன். ஆமாம், ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எவ்வளோ நேரம் தெரியுமா, எவ்வளோ கேவலமாக நினைக்க முடியும், அவ்வளோ கேவலமாக நினைக்காதீங்க. இருந்தாலும் நான் ஏமாந்துட்டு போயிட்டேன். நான் அதை காசு கொடுத்து 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். அதுவும் என்னுடைய காசு கொடுத்து வாங்கிட்டேன். அதனால் என்னால் ஜீரணிக்க முடியல. 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்னா ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஸ்மெல்லு வேஸ்ட்டாகவே போகக்கூடாது. ஏன் அதை நான் 100 ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் அப்படின்னா 1 மணி வரைக்கும் அந்த பூவை கையிலேயே வச்சு மோந்துன்னு இருந்தேன். கையிலேனா எப்படி சொல்கிறதுனா, மேலேயே வச்சுட்டு எங்கெல்லாம் அந்த பூ பக்கத்தில் இருந்தால் எங்கே ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மூக்கு கிட்டேயே நான் வச்சுட்டு இருந்தேன். சைடில் படுத்துட்டு அந்த பூ என்னுடைய மூக்கு கிட்டேயே இருக்கும். அப்போ அந்த ஸ்மெல்லு, அந்த பூ வதங்க அந்த ஸ்மெல் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சா, அந்த ஸ்மெல்லுக்கு தானே நான் காசு கொடுத்து வாங்கினேன், அந்த ஸ்மெல்லே வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்குற வரைக்கும் அந்த பூவை நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ கெத்து பார்த்தீங்களா. இப்போ என்னுடைய காசு வேஸ்ட்டாக போகாதுல்ல. என்னதான் நான் பண்ணது காமெடியாக இருந்தாலுமே நான் அங்கே போய் ஏமாந்துட்டேன். ஃபஸ்ட்டே நான் ரேட் கேட்டு வாங்கியிருக்கணும். எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணுற வரைக்கும் தற்கொலை ஆட்டம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, நான் உண்மையாகவே தற்கொலை தான் அப்படின்ட்டு அந்த தருணம் தான் உணர்ந்தேன். சரி ஓகே, என்ன மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். அந்த பூ வதங்கிச்சு, அப்புறம் காலையில் எடுத்து போட்டேன். ஏன் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாலுமே அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த பூ அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்.